அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த பெரிய வெள்ளித்தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்ளுகின்றேன். உலக வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை, துயரங்கள், வேதனைகள், துக்கங்கள், பலவிதமான புயல்கள், அலைகள் நிறைந்த வாழ்க்கை தான் உலக வாழ்க்கை. இப்பேற்பட்ட சூழ்நிலைமையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவையை நாம் நோக்கி பார்த்தால் நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவை பாடு மரணத்தை அதிகமாய் நாம் சிந்திக்கின்ற தியானிக்கின்ற ஒரு நாளாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவை பாடு மரணத்தை அதிகமாய் நாம் புரிந்து கொள்ளுகின்ற நிலைமையிலே 3 இடங்களை குறித்து தியானத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த 3 இடங்களையும் நாம் சரியாய் தியானித்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுபவித்த பாடுகளின் பயங்கரங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்த பாடுகளின் பயங்கரங்களை நாம் சரியாய் புரிந்து கொள்ளுகின்ற போது நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். 3 இடங்களிலே முதல் இடம் கெத்சமனை. கெத்சமனை என்றால் அதனுடைய பொருள் எண்ணெய் ஆலை, ஆயில் பிரஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கெத்சமனை எங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒலிவ மலையின் அடிவாரத்திலே காணப்படுகின்ற ஒரு அழகான ஒலிவ மரங்கள் நிறைந்த ஒரு தோட்டம் தான் கெத்சமனை. மத்தேயு நற்செய்தி நூல் 26வது அதிகாரம் 36வது வசனத்தை நாம் படிக்கின்ற வேளையில் அந்த வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு சீஷர்களோடு கெத்சமனை என்னும் இடத்துக்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொன்னார். ஆலையிலே பழங்களை போட்டு எண்ணெய் பிழிந்து எடுப்பதை போல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சத்துருவான சாத்தான் சோதித்த இடம்தான் கெத்சமனே. ஆகவே இந்த கெத்சமனை பாடுகளை நாம் இப்படியாக புரிந்து கொள்ளலாம். ஜீசஸ் வாஸ் சஃபரிங் அட் த ஹேண்ட் ஆஃப் சாட்டன். ஜீசஸினுடைய அந்த துவக்க ஊழிய காலத்தின் துவக்கத்திலே 40 நாட்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருக்கின்ற வேளையில சத்துருவான சாத்தானால் சோதிக்கப்படுகின்றார். லூக்கா நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் படிக்கின்ற வேளையில இந்த வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பிற்பாடு சில காலம் விலகி போனான் என்று சொல்ல, சில காலம் இயேசுவை விட்டு விலகி போன சத்துருவான சாத்தான் இப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மீண்டும் சோதிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்சமனை தோட்டத்திற்கு தன்னுடைய சீஷர்களோடு வருகின்ற போது அவர் எப்படி வருகிறார் என்றால், ராப்போஜன நிகழ்வை நிறைவு செய்கின்ற போது அவர் சீஷர்களோடு சொல்லுகிறார், இது என்னுடைய கடைசி பஸ்கா என்று சொல்லுகின்றார். ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், ஒருவன் என்னை மறுதலிப்பான், என் நிமித்தமாக நீங்கள் அனைவரும் இடறல் அடைய போகிறீர்கள். ஆனாலும் நீங்கள் பயப்படக்கூடாது. நான் மரிப்பேன், மரித்து உயிர்த்தெழுவேன். உயிர்த்தெழுந்த பிற்பாடு நான் கலிலேயாவுக்கு வருவேன். கலிலேயாவிலே நாம் ஒன்றாக பார்த்து சந்தோஷப்படலாம், நாம் பார்த்து மகிழ்ச்சி அடையலாம் என்று சொல்லி நடக்க போகிற அத்தனை காரியங்களையும் அறிந்தவராக மத்தேயு நற்செய்தி நூல் 26வது அதிகாரம் 30வது வசனத்திலே அவர் வருகின்ற போது ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அத்தனை திட்டங்களையும் அறிந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியோடு உலக மக்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக கெத்சமனை தோட்டத்திற்கு மகிழ்ச்சியோடு பாடலை பாடிக்கொண்டு வருவதை கண்ட சத்துருவான சாத்தானால் பொறுத்து கொள்ள முடியாமல் ஆலையிலே போட்டு எண்ணெய் பிழிவதை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை
மாற்றப்படுத்த ஆரம்பிக்கிறார். அவர் கத்சமனையிலே படும் பாடுகளை குறித்து மத்தேயு ஆசிரியர் 26வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து சொல்லுகிறார். சீடர்களை ஓரிடத்திலே உட்கார வைத்துவிட்டு 37வது வசனத்திலே பேதுருவையும் செபதேயுவின் குமாரர்கள் என்றால் யாக்கோபு, யோவான், பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய 3 சீஷர்களையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இதை ஆங்கில திருமறையிலே படிக்கிற போது அந்த வார்த்தையினுடைய அந்த வலிகள், வேதனைகள் அதிகமாய் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தையாய் அமைக்கப்பட்டிருக்கிறது. He began to be grieved and agitated. இந்த grieved என்ற வார்த்தையும் இந்த agitated என்ற வார்த்தையும் பயங்கரமான வேதனையை குறிக்கக்கூடிய வார்த்தை. எல்லாம் தெரிந்து மகிழ்ச்சியோடு பாட்டு பாடிக்கொண்டு வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சத்துருவான சாத்தான் பயங்கரமாக சோதிக்கின்றார். மத்தேயு நற்செய்தி நூல் 26வது அதிகாரம் 38வது வசனத்தை படிக்கிற போது அவர் அந்த வேதனையின் வியாகுலத்தை வெளிப்படுத்துகிறார். என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்துருங்கள் என்று சொன்னார். தைரியமாக வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போது மனுஷிகத்திலே பயப்படுகிறவராய் மிகுந்த வேதனை நிறைந்த அந்த தொனியோடு சீஷர்களிடத்திலே சொல்லுகிறார், என்னோடு கூட தங்கியிருங்கள், எங்கும் போகாதிருங்கள், என் பக்கத்திலே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லும் அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பயப்படுத்துகிறவனாக காட்சி தருகின்றார். லூக்கா நற்செய்தி நூல் 22வது அதிகாரம் 44வது வசனத்திலே ஆண்டவருடைய இந்த பாடு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. அந்த கத்சமனே என்ற பெயருக்கு ஏற்றார் வண்ணமாய் எண்ணெய் ஆலையிலே அரைத்து பிழிந்து எடுப்பதைப் போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை பிழிந்து இரத்தத்தை ஊற்ற வைக்கிறார். இரத்த நாளங்கள் வெடித்து இரத்தங்கள் வெளியேற்றப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி நூல் 26வது அதிகாரம் 39வது வசனம் சொல்லுகிறது, முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஒரு முறை அல்ல, 2 முறை, மீண்டும் மீண்டும் அதே போல் பிதாவாகிய தேவனிடத்திலே மன்றாடுகிறார். அன்புக்குரியவர்களே, சத்துருவான சாத்தானுடைய சோதனை எவ்வளவு பயங்கரமானதாக இருந்தது. சீஷர்களோடு கூட இருக்க சொல்லுகிறார், பிதாவோடு சொல்லுகிறார், வேண்டாம் தந்தையே, வேண்டாம் பிதாவே, என்னை விட்டு இது நீங்கும்படி செய்யும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு சத்துருவான சாத்தான் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கின்றார். நம்முடைய உலக வாழ்க்கையிலும் இன்று அநேக பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிகளே, அநேக பிள்ளைகள் இந்த கத்சமனை போன்ற பாடுகளை அனுபவிக்கின்ற சூழ்நிலைமையில நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகின்ற அனுபவம். முன்னால் போக முடியவில்லை, பின்னால் போக முடியவில்லை, அந்த பக்கம் போக முடியவில்லை, இந்த பக்கம் போக முடியவில்லை, பக்கத்திலும் நெருக்கப்படுகின்ற அனுபவத்தோடு, தாங்க முடியாத துக்கத்தோடு, தாங்க முடியாத துயரத்தோடு வேதனைப்படுகின்ற பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக உங்களை விட அதிகமாய் கத்சமனை பாடுகள் அனுபவித்த என்னை நோக்கி பார், உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகின்றார். இன்று அநேக பிள்ளைகள் இரத்த நாளங்கள் வெடிக்கும் அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைமையில, உன்னுடைய சிலுவை அனுபவத்தை நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைமையில இந்த சிலுவையின் மறுபக்கத்தை பார். உனக்காக அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் காட்சி தருகின்றார். ஆகவே வாழ்வின் சோதனைகளை கண்டு நீ தகர்ந்து போகாதே. உன்னுடைய வாழ்வின் கத்சமனை பாடுகள் வாழ்வின்
முடிவு அல்ல, வாழ்வின் முடிவு அல்ல. நீ பாடுபடுகிற நேரத்தில் நிச்சயமாக உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். சில ஜெபங்களுக்கு உடனடியாக பதில் வரும், சில ஜெபங்களுக்கு தாமதமாக பதில் வரும், சில ஜெபங்கள் நீ கேட்கிற விதமாக பதில் வராது, ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக பதில் வரும். உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். உனக்காக கெத்செமனை பாடுகள் அனுபவித்த ஆண்டவரால் உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற முடியும். அந்த நம்பிக்கை இந்த பெரிய வெள்ளிக்கிழமையில் நம் அனைவருக்கும் கிடைக்க ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது இடம் கபத்தா. கபத்தா என்றால் அதனுடைய பொருள் கல் தளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் படிக்கின்ற வேளையில், யூதர்கள் சொன்னவற்றை பிலாத்து கேட்டான். எனவே அவன் இயேசுவை அரண்மனையை விட்டு வெளியே இழுத்து வந்தான். யூதர்களின் மொழியில் கபத்தா என்று அழைக்கப்படும் கல்தள வரிசை அமைக்கப்பட்ட மேடைக்கு வந்தான் என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாய் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட இடம் இந்த கபத்தா. முள்முடி சூட்டப்பட்ட இடம் இந்த கபத்தா. வாரினாலும் சாட்டையினாலும் அடிக்கப்பட்ட இடம் இந்த கபத்தா. மத்தேயு நற்செய்தி நூல் 26வது அதிகாரம் 45வது வசனம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் இதோ பாவிகளுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேளை வந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணுகிறார்கள். அவருக்கு கபத்தா அனுபவம் நிறைந்த பாடுகளை கொடுக்கிறார்கள். இந்த கபத்தாவை நாம் இப்படியாக புரிந்து கொள்ளலாம். ஜீசஸ் வாஸ் சஃபரிங் அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் சின்னர்ஸ். ஜீசஸ் வாஸ் சஃபரிங் அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் சின்னர்ஸ். பாவிகளால் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட இடம்தான் கபத்தா. இந்த பாவிகளுடைய வரிசையிலே யார் யார் வருகின்றார்கள்? அநேக பாவிகளினால் ஆண்டவருடைய உள்ளம் நொறுக்கப்பட்டது, ஆண்டவருடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. பயங்கரமான பாடுகளை பாவிகளின் நிமித்தமாய் கர்த்தர் அனுபவிக்கின்றார். அந்த வரிசையில் வருகின்ற பாவிகள் யூதாஸ் என்ற பாவி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்பு காட்டி துரோகம் செய்த ஒரு துரோகியாக காணப்படுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களிலே ஒருவனாக இருந்தவன். மார்க் ஆசிரியர் சொல்லுகின்ற போது அழகாய் சொல்லுவார். மார்க் 14வது அதிகாரம் 10-11 வசனத்திலே பிரதான ஆசாரியர்களோடு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க ஒப்பந்தம் பண்ணிவிட்டு ஆண்டவரோடு கூட பஸ்கா விருந்திலே பங்கெடுக்கிறான். எப்பேற்பட்ட துரோகியாக இருக்கிறார். ஆகவே தான் இந்த யூதாசுக்கு திருமறையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பட்ட பெயர் துரோகி என்ற பட்ட பெயர். மா பாதக துரோக செயலை செய்கின்றான். மத்தேயு 26வது அதிகாரம் 48-49 வசனங்களை நாம் படிக்கின்ற வேளையில், நான் எவனை முத்தம் செய்வனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அடையாளம் சொல்லி அவரை முத்தம் செய்து காட்டி கொடுக்கின்றார். அன்பு செய்வதை போல காண்பித்து, அன்பு செய்வதை போல நடித்து ஆண்டவரை ஏமாற்றுகின்றான். இன்றும் உலக வாழ்க்கையிலே எத்தனையோ பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் அன்பு செய்வதை போல நடித்து ஏமாற்றப்பட்ட நிலைமையிலே உங்களுடைய உள்ளம் நொறுங்கி போயிருக்கலாம். நீங்கள் நேசித்தவர்கள் உங்களை ஏமாற்றியது நிமித்தமாக உங்களுடைய உள்ளம் உடைந்து போயிருக்கலாம். அப்பேற்பட்ட சூழ்நிலைமையில உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை விட பயங்கரமான துரோக செயல்களினாலே உள்ளம் உடைக்கப்பட்டவராய் நொறுங்கி போனவராய் காணப்படுகிறார். அந்த பாவிகள் வரிசையிலே அடுத்து வருகின்றவர்கள் நண்பர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான் மற்றும் அவர்களோடு கூட இருந்த ஏனைய சிஷ்யர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கைது பண்ணப்பட்ட வேளையிலே, அவர் பயங்கரமான பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட வேளையிலே, மத்தேயு 26வது அதிகாரம் 56வது வசனத்தை படிக்கிற போது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். கூட இருக்கும்படியாக ஆண்டவரால் தெரிவு செய்யப்பட்டவர்கள், கூட இருப்பேன் என்று சொன்னவர்கள், நான் செத்தாலும் சாவேனை தவிர உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்ன பேதுருவும் அங்கே இல்லை.
நாங்கள் எந்த சூழ்நிலைமையிலும் உம்மை விட்டு செல்ல மாட்டோம் என்று சொன்ன சீடர்கள் ஒருவர் கூட அந்த இடத்துல இல்லை. ஆண்டவர் எவ்வளவு நொறுங்கி போயிருப்பார், எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நம்பினவர்களெல்லாம் உங்களை விட்டு ஓடி போகின்ற நேரத்தில், யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்க்கிறவர்களாக இருக்கின்ற சூழ்நிலைமையில, அப்பேற்பட்ட அனுபவத்தில் நீ துக்கப்படுகிறாயோ, அப்பேற்பட்ட அனுபவத்தில் நீ துயரப்படுகிறாயோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கிப்பார், அவருடைய கபத்தா பாடுகளை நோக்கிப்பார். உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அடுத்த அந்த பாவிகள் வரிசையில் வருகின்றவர்கள் பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், மூப்பர்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? மத்தேயு 26வது அதிகாரம் 57வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவுக்கு விரோதமாக குற்றம் சுமத்த ஒன்றாய் கூடினார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக குற்றம் சுமத்துவதற்கு கூட்டம் கூடினார்கள். 59வது வசனத்திலிருந்து படிக்கின்ற போது, கள்ள சாட்சிகளை உருவாக்கினார்கள், அவரை துப்பினார்கள், அவரை அடித்தார்கள் என்று சொல்லி நாம் திருமறையிலே படிக்கிறோம். பெருத்த அவமானத்துக்கு உட்படுத்தினார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் பட்ட கபத்தா பாடுகள் என்பது தாங்க முடியாத பயங்கரமான பாடுகளை அனுபவித்தார். நம்ம பக்கத்தில் யாராவது துப்பி போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு பக்கத்திலே போக மாட்டோம். அதை பார்த்தாலே நமக்கு ஒரு அருவருப்பாக இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாருங்க, பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், மூப்பர்கள் துப்புவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெருத்த அவமானத்தை நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றிருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையிலே நாமும் பல சூழ்நிலைமைகளிலே யாரை பற்றி என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று சொல்லுகின்ற இந்த காலகட்டத்திலே நமக்கு எதிராக கள்ள சாட்சிகளை எழுப்பி நமக்கு எதிராக நமக்கு விரோதமாக சதி செயல்களில் ஈடுபடுகின்ற கூட்டங்கள் எழும்புகின்ற போது நம்மை அறியாமலே நம் உள்ளம் உடைந்து போகின்றோம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இப்பேற்பட்ட அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்பேற்பட்ட அனுபவத்தை தாண்டி நீங்கள் வந்திருக்கலாம். இப்போதும் காயப்பட்ட உள்ளத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஏன் என்னை பகைக்கிறார்கள்? நான் என்ன தப்பு செய்தேன்? எல்லோரும் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்களே, ஏன் ஆண்டவரே நான் ஒரு தப்பும் செய்யாமல் அவமானப்படுத்தப்படுகிறேனே என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கபத்த பாடுகளை சிந்தித்துப்பார், என்னுடைய கபத்த பாடுகளை எண்ணிப்பார், உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறார். அடுத்து இந்த பாவிகள் வரிசையில் வருகின்றவர்கள் ஜனக்கூட்டம். மத்தேயு 27வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து படிக்கின்ற வேளையில் அங்கே ரோம ஆளுநராக காணப்படுகின்ற பிலாத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குற்றமற்றவராக கண்டு அவரை விடுவிக்க மனதாக ஜனங்களிடத்திலே கேட்கிறான். அங்கே ஒரு பெரிய ஒரு கொலை குற்றவாளியை நிறுத்தி கேட்கிறான், இந்த பரபாசை நான் விடுதலை செய்ய வேண்டுமா, இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்ய வேண்டுமா என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது இந்த ஜனக்கூட்டம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பரபாசை விடுதலை செய்ய வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைய வேண்டும், சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்லி கூக்குரல் எழுப்புகின்றார்கள். யார் இந்த ஜனக்கூட்டம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால போய் உணவு சாப்பிட்ட கூட்டம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் சுகம் பெற்றுக்கொண்ட கூட்டம், விடுதலை பெற்றுக்கொண்ட கூட்டம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்ட கூட்டம், அவருடைய கிருபையை அனுபவித்த கூட்டம். ஆனால் இப்போதோ நன்றி கெட்ட மனிதர்களாய் அவரை சிலுவையிலே அறையும் என்று சொல்லுகின்ற அந்த சத்தத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கின்ற பொழுது அவர் எப்படி, அவருடைய உள்ளம் எவ்வளவு துக்கப்பட்டிருக்கும், எவ்வளவு பாரப்பட்டிருக்கும், எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் வாழுகின்ற உலகமும் நன்றி கெட்ட உலகம். நம்மிடமிருந்து நன்மை பெற்ற எத்தனையோ பிள்ளைகள் நமக்கு எதிராக எழும்புகின்ற போது, நமக்கு எதிராக கூக்குரல் எழுப்புகின்ற போது அதை நினைத்து
கண்ணீர் வடிக்கின்ற பிள்ளைகளாய், அதை நினைத்து புலம்புகிற பிள்ளைகளாய், அதை நினைத்து பாரப்படுகின்ற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்களோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கபத்தா பாடுகளை நினைத்து பாருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த பாவிகளுடைய வரிசையிலே அடுத்து வருகின்றவர்கள் போர் சேவகர்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 27வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து நாம் படிக்கின்ற வேளையில இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடித்தார்கள், வஸ்திரத்தை கழற்றினார்கள், சிவப்பான அங்கியை உடுத்தினார்கள், முள்முடி சூட்டினார்கள், பரியாசம் பண்ணினார்கள், துப்பினார்கள், சிரசில் அடித்தார்கள் என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் நின்று பேசக்கூட தகுதி இல்லாதவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் கூட தகுதி இல்லாதவர்கள் இப்பேற்பட்ட செயல்களை எல்லாம் செய்கிறார்கள். இப்பேற்பட்ட அனுபவம் ஒருவேளை உலக வாழ்க்கையில நமக்கும் வருவதுண்டு. நமக்கு முன்னால் நின்று பேசக்கூட தகுதி இல்லாதவர்கள், நமக்கு முன்னால் நிற்கக்கூட தகுதி இல்லாதவர்கள் நமக்கு எதிராக எழுப்புகின்ற போது, நம்மை திட்டுகின்ற போது, நம்மை அவமானப்படுத்துகின்ற போது, நமக்கு துன்பம் தருகின்ற போது, நம்மை அறியாமலே நாம் அழுகிறோம் அல்லவா, நம்மை அறியாமலே நாம் வேதனைப்படுகிறோம் அல்லவா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கபத்தா பாடுகளை அனுபவித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். இன்னும் இந்த பாவிகளுடைய வரிசையில் வருகின்றவர் பிலாத்து என்ற அந்த ரோம ஆளுநர். யோவான் 19வது அதிகாரம் 4வது வசனத்திலே அவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார், ஒரு குற்றமும் அவரிடத்திலே இல்லை என்று சொன்னவன் 16வது வசனத்தை படிக்கின்ற போது அவரை சிலுவையிலே அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்து விட்டான். நீதி செய்ய வேண்டியவன் அந்நீதியாய் ஒப்பு கொடுக்கின்றான். அன்புக்குரியவர்களே, இந்த கபத்தா என்றால் இயேசு கிறிஸ்து பாவிகளால் கடினமாய் கஷ்டப்பட்ட இடம். கபத்தா அனுபவங்களிலே கடந்து வருகின்ற ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை நோக்கி பார், உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். 3வது இடம் கொல்கொதா. கொல்கொதா கொல்கொதா என்றால் கபால ஸ்தலம் என்று பொருள். மண்டை ஓட்டிங் இடம் என்று அழைக்கப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி நூல் 27வது அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து யோவான் 19வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நாம் படிக்கின்ற வேளையிலே கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடம் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறார். கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள், கை கரம் கால்களிலே ஆணிகள் அறைவதற்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆணியை அவருடைய கரத்தை பிடித்து அந்த மரத்தோடு சேர்த்து வைத்து இந்த கடவுளை அறைகிறார்கள். எவ்வளவு வலி, முழு நரம்பு மண்டலத்திற்கும் வலி ஏற்படக்கூடிய நிலைமையிலே ஆணியிலே அறைகிறார். சாகும் வரையிலும் அந்த வலி இருந்து கொண்டே இருக்கும். அந்த வலியை சொல்லுகின்ற போது ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துவார்கள், எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின். எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின் அப்படியானால் விவரிக்க முடியாத அளவுக்கான வலி, விவரித்து சொல்ல முடியாத அளவுக்கான வலி. கரம் கால்களை ஆணிகள் கடாவப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய சரீரத்தை வாரினாலும் சாட்டையினாலும் அடிக்கப்படுவதற்கும் கிழிக்கப்படுவதற்கும் உடைக்கப்படுவதற்கும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை 2 குற்றவாளிகளுக்கு நடுவில் அந்த கொல்கதாவிலே நடு சிலுவையிலே நிறுத்துகின்றார்கள். நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று சொல்லி எழுதி வைக்கின்றார்கள். அந்த கல்வாரி சிலுவையிலே கொல்கதாவிலே 6 மணி நேரம் ஆண்டவர் தொங்குகிறார். கடைசி 3 மணி நேரம் பயங்கரமான இருள் ஏற்படுகிறது. இது சூரிய கிரகணத்தினால் ஏற்படுத்தப்பட்ட இருள் அல்ல. சூரிய கிரகணம் என்பது சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலே வருகின்ற போது நடைபெறுகின்ற நிகழ்ச்சி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே அறைகின்ற அந்த நாள் பௌர்ணமியின் நாள். ஏனென்றால் அது பஸ்கா பண்டிகைக்கான ஆயத்தமான நாள். பஸ்கா பண்டிகை இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடுவது பௌர்ணமியின் நாளிலே. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த கல்வாரி சிலுவை அந்த பாடு மரண வேளையிலே வானத்திலே பயங்கரமான சம்பவங்கள் ஏற்பட்டு பயங்கரமான காரிருள் நிறைந்த சூழ்நிலைமை ஏற்படுகிறது. இந்த காரிருள் எதற்கு அடையாளம் என்றால் மனுக்குலத்தினுடைய பாவத்தின்
உலகத்தின் மீது பிதாவாகிய தேவனுக்கு ஏற்பட்ட பயங்கரமான கோபத்துக்கும் சாபத்துக்கும் அடையாளமாக அந்த இருள் சூழ்ந்து கொள்ளுகிறது. உலக சரித்திரத்திலே இது போல காரிருள் சூழ்ந்த நேரம் வேறு இருந்ததாக சரித்திரம் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த இருளும் பாதித்தது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு ஒளியாக வந்தவர், உலகத்துக்கு வெளிச்சமாக வந்தவர். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இப்போது யார் சிலுவையிலே தொங்குகிறார்? லைட் வாஸ் ஹேங்கிங் ஆன் த கிராஸ் இன் டார்க்னஸ் ஃபார் 3 hours. உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே காரிருளிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். இது நம்மால் சரியாய் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேதனைப்பட்டார். இந்த சூழ்நிலைமையில பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார் என்றால், உலக மக்களின் அத்தனை பாவத்தையும் அத்தனை சாபத்தையும் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சுமத்துகிறார். பிதாவாகிய தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். ஆகவே இப்போது பாவம் சுமத்தப்பட்டு நிற்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவரும் கைவிட்ட நிலைமையிலே அவர் திரும்பி நிற்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் தன்னம் தனிமையிலே கைவிடப்பட்ட அனுபவத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கதறுகிறார். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி, எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று சொல்லி மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டே? முதல் சிலுவை வார்த்தையிலும் கடைசி சிலுவை வார்த்தையிலும் அப்பா அப்பா என்று பிதாவே என்று அழைத்தவர் இப்போது பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டியாக கல்வாரி சிலுவையில் அந்த காரிருளிலே நிற்கின்ற போது அப்பா என்று சொல்லி அழைக்கும் தகுதியை கூட நான் இழந்து விட்டேன் என்று சொல்லி என் தேவனே என்று சொல்லி கூப்பிடுகிறார். இந்த கொல்கதா பாடை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், ஜீசஸ் வாஸ் சஃபரிங் அட் த ஹேண்ட் ஆஃப் சாவரின் ஃபாதர். பிதாவாகிய தேவனால் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட சூழல் கொல்கதாவின் அனுபவம் என்று சொல்லி புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை கேட்கிற அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பயங்கரமான துன்பம், பயங்கரமான பாடுகள், பயங்கரமான வேதனைகளிலே தேவனும் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லுகின்ற ஒரு கேள்வி எழும்புகின்ற சூழல். வேர் ஆர் யூ லார்ட்? எங்கே போனீர் ஆண்டவர்? ஓய் லார்ட் ஓய், ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இந்த துன்பம்? ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை? ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இந்த துக்கம் என்று சொல்லி கலங்கி நிற்கிற தேவ பிள்ளையே, உனக்காக கொல்கதா அனுபவத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கிப்பார். உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய துன்பம், உன்னுடைய துக்கம், உன்னுடைய வேதனை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள அவரால் முடியும். உன்னுடைய சிலுவையின் மறுபக்கத்தில் அவர் கெத்செமனை பாட அனுபவித்தாண்டவராய், கபத்தா பாட அனுபவித்தாண்டவராய், கொல்கதா பாட அனுபவித்தாண்டவராய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவை பாடு மரணத்தை தியானிக்கின்ற பிள்ளைகளாக்கி நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள், வருகின்ற பாடுகள், வருகின்ற வேதனைகள் எல்லாம் அவருடைய சிலுவை அனுபவத்துக்கு முன்னால் அது ஒன்றும் இல்லாத அனுபவங்களாகவே இருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, என்னுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றமால் முடியும் ஆண்டவரே. என்னுடைய கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் மறைக்கமால் முடியும் ஆண்டவரே. உம்மையே நம்புகிறேன் ஐயா, உம்மையே சார்ந்து நிற்கிறேன். எனக்காக நீர் கெத்செமனை பாடுகளை அனுபவித்தேன், எனக்காக நீர் கபத்தா பாடுகளை அனுபவித்தேன், எனக்காக நீர் கொல்கதா பாடுகளை அனுபவித்தேன். உமக்காக நான் வாழுவேன், உமக்காக நான் ஊழியம் செய்வேன், உமக்காக நான் பணி செய்வேன் என்று சொல்லுகின்ற அந்த அர்ப்பணத்தோடு இந்த செய்தியை நமதாக்கி கொள்வோம். ஆண்டவர் அந்த வார்த்தைகள் வழியாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக.